ஈரானுக்கு சேதம் ஏற்படாது என்பது அல்ல. ஏனென்றால் ஈரான் இந்த வல்லாதிக்கங்களுக்கு இணையான நாடல்ல. ஆனால் அதற்கு மாறாக ஈரான் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேலான நெஞ்சுரம் கொண்ட பாரம்பரியமுள்ள பண்பாடு உள்ள மக்களை கொண்ட நாடு. எங்களுடைய அதாவது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செலவினங்களுக்காக அதற்கு நீ ரீஇம்பர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காருங்க. வி ஆர் கோயிங் டு டேக் இட் ஆல், எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்கப் போகிறோம். ஏனென்றால் அவைகள் எங்களுக்கு சொந்தமானது. மோடிக்கு ஏதாவது ஒரு விருது அளியுங்கள், அவர் ஓடோடி வருவார். சவுதி அரேபியா ஒரு நாள் அப்படி சொல்லுது, ஒரு நாள் இப்படி சொல்லுது. இப்பொழுது சவுதி அரேபியா ஈரான் மீது படையெடுப்பதற்கு அமெரிக்காவிற்கு ஆதரவளிக்கிறது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக இன்றைக்கு வெளிநாட்டு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஒரு தமிழ் பாடல், பழைய தமிழ் பாடல். அந்த பாடல் எந்த காலகட்டத்தில் யார் எழுதியது என்று யாராவது தெரிந்திருந்தால் நீங்கள் இந்த பின்னூட்டத்தில் சொல்லலாம். நானும் பல நண்பர்களிடம், என்னுடைய பேராசிரியர்கள் நண்பர்களிடெல்லாம் கேட்டேன், தெரியவில்லை. அதனுடைய பொருளை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கு கள்ளு குடித்திருக்கிறது. அந்த கள்ளு குடித்த குரங்கு இருக்கு கூடுதலாக என்ன செஞ்சிருக்குன்னா பேயும் பிடிச்சிட்டு, பேய் பிடிச்சதற்கு பின்னால் அதோட மட்டும் இல்லை, தேள் வேற கொட்டிட்டு அந்த குரங்குக்கு. அந்த தேள் கொட்டினதுக்கு பின்னால் அந்த குரங்கு கையில் ஒரு கொல்லிக்கட்டை வேற கிடச்சிட்டு. கொல்லிக்கட்டைனா தீ எறியக்கூடியது. யோசிச்சு பாருங்க, மது குடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு, தேள் கொட்டிட்டு கையில் கொல்லிக்கட்டை வச்சா ஆட 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 ஆடுன்னு ஊர்காடு பூரா அந்த கொல்லிக்கட்டையை வச்சுட்டு தீ வச்சு எரித்து எல்லா இடங்களையும் நாசமாக்குது. இதுக்கு இந்த பாடல் எதற்கு வருதுன்னா, நெறிகெட்டவனிடம் அதிகாரம் சேர்ந்தால், இன்னும் ஆபத்தான சூழ்நிலை இருந்தால் அவன் எல்லோரையும் எப்படி நாசமாக்குவான் என்பதுதான் இந்த பழைய பாடலுடைய ஒரு சாராம்சம். சரி, நம்ம செய்திக்கு வரலாம். ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருப்பது ஒரு வலைத்தளத்தில் ஃபோட்டோஸாக அதில் வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய அதாவது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செலவினங்களுக்காக இந்த 5 நாடுகள், எந்த 5 நாடு? சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், குவைத், இந்த நாடுகளெல்லாம் எங்களுக்கு செலவினங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் உங்களுடைய நாடுகளை, இந்த நாடுகளை பற்றி வேறு சொல்கிறாரு, மிக வளம் கொளிக்கக்கூடிய வளமான இந்த நாடுகளை பாதுகாப்பதற்காக எங்களுடைய இராணுவத்தை நாங்கள் செலவழிப்பதால் அதற்கு நீ ரீஇம்பர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காருங்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு செய்தி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அதாவது ஈரானில் உள்ள எல்லாமே, எவ்ரிதிங் இன் ஈரான் பிலாங்ஸ் டு அமெரிக்கா. ஆயில், கோல்டு, ஃபுட், கேஸ், வி ஆர் கோயிங் டு டேக் இட் ஆல், எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்கப் போகிறோம். ஏனென்றால் அவைகள் எங்களுக்கு சொந்தமானது என்ற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதற்கும் அந்த முந்தைய பாடலுக்கும் சம்பந்தம் இருக்குதா என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்த செய்திக்கு போகலாம். சீனா, ரஷ்யா, வடகொரியா மற்றும் ஈரான் ஆகிய இந்த நாடுகள், 4 நாடு, சீனா, ரஷ்யா, வடகொரியா, ஈரான், இந்த 4 நாடுகளும் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை போல இவர்கள் ஒரு இராணுவ கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் இறங்கி இருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்பது
இன்றைக்கு அமெரிக்காவிற்கும் அதனுடைய நேட்டோ பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளுக்கும் செக் வைப்பதற்காக என்ற வகையில் இது அமைந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்த செய்தி, இங்கிலாந்துடைய பத்திரிகை தி கார்டியன். அந்த கார்டியன் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு, கரண்ட்டு பத்திரிகையில். அதில் தலைப்புச் செய்தி என்னன்னு சொன்னால், வெளிநாட்டு அரசாங்கங்கள் நம்முடைய பிரதம மந்திரிக்கு விருதுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்பொழுது அந்தந்த நாட்டுக்கான உயரிய விருதுகளையும் கௌரவங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அது பற்றி நம்முடைய இந்தியாவில் உள்ள ஊடகங்களும் இங்குள்ள கோடி மீடியாக்கள்லாம் நல்ல சிறப்பாக சொல்லுவார்கள். ஆனால் இந்த கார்டியன் பத்திரிகை இது சாதாரண பத்திரிகை இல்லை, மிக பிரபலமான பத்திரிகை. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவருக்கு மோடிக்கு ஏதாவது ஒரு விருது அளியுங்கள், அவர் ஓடோடி வருவார். அவருக்கு வெளிநாட்டு பயணங்கள் போதெல்லாம் இந்த மாதிரி நரேந்திர மோடிக்கு அடுத்தடுத்து பல விருதுகளும் கௌரவங்களும் கிடைத்து வருகின்றன. அதற்கு காரணம் அவர் ஓடி வருவதுதான் என்கின்ற வகையிலே அந்த பத்திரிகை எழுதியிருக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படியாக வெளிநாட்டு பத்திரிகைகளுடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாகி இருக்கக்கூடியது நம்முடைய வெளியுறவு கொள்கை, நம்முடைய தலைவர்கள் என்ற செய்தி. அடுத்த செய்தி பாருங்க, அபா விமான நிலையம்னு சவுதி அரேபியாவில் இருக்குது. அந்த விமான நிலையம் இப்பொழுது இயங்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு முடக்கப்பட்டுள்ளது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஏமன் இராணுவம் அதை முழுவதுமாக அழித்து விட்டது. ஏமனும் ஈரானும் இணைந்து செயலாற்றுகின்றன இந்த சண்டையில் அப்படிங்கிறது தெரியும். சவுதி அரேபியா ஒரு நாள் அப்படி சொல்லுது, ஒரு நாள் இப்படி சொல்லுது. இப்பொழுது சவுதி அரேபியா ஈரான் மீது படையெடுப்பதற்கு அமெரிக்காவிற்கு ஆதரவளிக்கிறது என்ற செய்தியையும் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அடுத்த செய்தியாக, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், ஸ்பெயின் இந்த 4 நாடுகளும் ஹோர்முஸை அமெரிக்கா கட்டுப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுவதை இன்றைக்கு அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். இந்த 4 நாடுகளும் சேர்ந்து இது அமெரிக்காவினுடைய இல்லீகல் ஆக்ஷன், சட்டவிரோதமான நடவடிக்கை என்று. அதுக்கு முன்னால் அமெரிக்கா என்ன செஞ்சுருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கணும். அது பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லிட்டு போகிறேன். நேற்றைய தகவல் என்னன்னு சொன்னால், ஈரானும் அமெரிக்காவும் அந்த சண்டை ஆரம்பித்ததற்கு பின்னால் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது என்னன்னு சொன்னால், ஹோர்முஸ் அந்த ஜலசந்தியை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வருகிறோம் என்று அறிவித்திருக்கிறது. இங்கே இந்த நீரிணை வழியாக ஏதாவது கப்பல்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவிற்கு 20% நீங்கள் சுங்கவரி கெட்ட வேண்டும், எங்களுடைய செலவுக்காக கெட்ட வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அது அறிவித்திருக்கிறது என்ற செய்தி. அதற்கு பதிலாகத்தான் இந்த 4 நாடுகளும் இதை இவ்வாறு நீங்கள் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தி பாருங்க, ஈரானுடைய அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்க, அது குவைத்தில் உள்ள HIMARS HIMARSனு சொல்லக்கூடிய அந்த யூஎஸ்னுடைய டாக்டிக்கல் ஏவுகணைகள் வைத்திருக்கக்கூடிய தளங்களை முற்றிலுமாக அழித்து விட்டது. அதற்கான காட்சிகளும் வந்து கொண்டிருக்கின்றன, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு செய்தி, சவுதி அரேபியா யெமனை சுற்றி அந்த யெமனுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு 10 ஆண்டு சவுதி அரேபியா முடக்கி வச்சுருக்கு யெமனை. அந்த 10 ஆண்டு அந்த முடக்கத்தை வீழ்த்தி விட்டு ஈரானுடைய விமானங்கள் மிக பத்திரமாக அவர்களுடைய தலைவர்களோடு சவுதி அரேபியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக சொல்லப்படுகின்ற யேமனுடைய விமான தளத்தில் இறங்கி இருக்கின்றன. An Iranian plane carrying a top Yemeni delegation had defied all odds and landed at that airport அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த ஆஃப்டர் சவுதி ஸ்ட்ரைக்ஸ் ட்ரைடு டு ஸ்டாப் இட் அட் சனாங்கிற அந்த விமான தளத்தில் முடிந்தவரை ஏவுகணைகளை வீசி
அழிப்பதற்கு சவுதி அரேபியா முயற்சி செய்தது, ஆனாலும் முடியவில்லை என்கின்ற செய்தி. அப்புறம் அடுத்த செய்தி பாருங்க, சீனா கிளியர் கட்டாக ஒரு கோடை வரைஞ்சிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வளைகுடா நாடுகள் உங்களுடைய எண்ணெய் வளத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஏரியாவை, பகுதியை, தளத்தை அமெரிக்காவுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று பீஜிங் எச்சரித்திருக்கிறது. இனிமேலும் பீஜிங் ஓரமாக உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்கின்ற அளவிலே இந்த செய்தி வந்திருக்கிறது. ஹைஃபா துறைமுகத்தில் உள்ள அந்த அயர்ன் டூமை முற்றிலுமாக அழித்துவிட்டு நேற்று இரவு விடிய இன்றைக்கு ஈரானுடைய ஏவுகணைகள் அந்த துறைமுகத்தை அழித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் படத்திலே பார்க்கலாம். இன்னொரு புது குண்டை தூக்கி இத்தாலிய பிரதம மந்திரி அந்த அம்மையார் இருக்கிறாங்களே, மெலோனி, அவங்க போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மெலோனி, அதாவது அந்த அம்மையாருடைய தலைமையின் கீழ் ஐரோப்பாவிற்கு ஒரு புது வகையான இராணுவ ஒரு பிளாக், ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. அதில் யாரெல்லாம் இருக்கலாம்னு சொன்னால் துருக்கி, இங்கிலாந்து, உக்ரைன், நார்வே, சுவிட்சர்லாந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலும் நாம் நேட்டோவை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா நேட்டோ யார் கண்ட்ரோலில் இருக்குது? அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுடைய மூடு ஏற்ற இறக்கத்திற்கு தகுந்த மாதிரி நேட்டோ இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு. நாம் தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்றைக்கு மெலோனி அவர்கள் இன்றைக்கு ட்ரம்ப்புக்கு ஒவ்வொரு வகையாக அடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு செய்தி, எந்த அளவிற்கு ஈரான் இங்கே அவர்களை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அழித்திருக்கிறது என்று சொன்னால், அல் தர்ஃபா ஏர்பேஸ் யுஏஇயில் உள்ளது அழிக்கப்பட்டிருக்கிறது. கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் ஃபைட்டர் ஜெட் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ரிப்பேர் ஃபெசிலிட்டியை அழித்து விட்டார்கள். கத்தாரில் உள்ள சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதை அழித்து விட்டார்கள். பஹ்ரைனில் உள்ள அந்த அமெரிக்க கப்பற்படையினுடைய 5வது கப்பற்படையினுடைய தலைமையகம் அழிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஜோர்டானில் உள்ள யுஎஸ்ஏ கமாண்ட் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவினுடைய பெட்ரோல் அந்த எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை சுத்தமாக ஈரான் மூடிவிட்டது. அது இன்னும் வரிசையாக நிறைய போட்டிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு செய்தி கடைசியில் ஒரு நண்பர்களுக்கு நான் சொல்லணும். இந்த யுத்தம் என்பது மனிதர்களுக்கு எதிரானது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது ஏகாதிபத்தியம், வல்லாதிக்கம் திணிக்கிற யுத்தம். ஆனால் இந்த யுத்தத்திலே ஈரானுக்கு சேதம் ஏற்படாது என்பது அல்ல. ஏனென்றால் ஈரான் இந்த வல்லாதிக்கங்களுக்கு இணையான நாடல்ல. ஆனால் அதற்கு மாறாக ஈரான் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேலான நெஞ்சுரம் கொண்ட பாரம்பரியம் உள்ள பண்பாடு உள்ள மக்களை கொண்ட நாடு. அது இந்த மிகப்பெரிய ஆயுதங்கள் உள்ள இராணுவம் உள்ள அந்த நாட்டை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது என்று தெரிந்து எவ்வாறு மாவோ கொரில்லா வார்ஃபேர் என்பதை கண்டுபிடித்தாரோ அதுபோல இங்கே இவர்கள் அசிமெட்ரிக் வார், அதாவது ஒப்புமை, அவங்க பெரிய அளவுக்கு தாக்கும் பொழுது இவர்கள் அதற்கு இணையாக தாக்க மாட்டார்கள். சின்ன சின்ன விஷயங்களை வைத்து தாக்குவார்கள். அவன் பெரிய கப்பற்படையை கொண்டு வந்தானா சின்ன போட்டுகளை வைத்து அடிக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஏவுகணைகளை கொண்டு வந்தால் இவர்கள் சின்ன ட்ரோன்களை வைத்து அடிக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் இவர்கள் கண்டுபிடித்து இறங்கி இருக்கிறார்கள். முடிந்தவரை அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சேதத்தையும் அமெரிக்காவிற்கு உலக அளவிலான மரியாதையின்மையையும் அதுபோல உலகத்திலே அமெரிக்காவினுடைய தரத்தை தரை ரேட்டுக்கு இறங்கிவிட்டதையும் அந்த தலைவன் இன்றைக்கு எந்த அளவிற்கு முன்னுக்கு பின்னாக முரணாக பேசக்கூடிய மனிதன் என்பதை உலகுக்கு இன்றைக்கு
ஒப்புமை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலும் இன்றைக்கு செய்திருக்கிறது என்பதுதான் ஒரு மூன்றாம் உலக நாடு, ஒரு வளரக்கூடிய நாடு என்கின்ற வகையிலே ஈரான் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாகும் என்று இந்த செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.